கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை படிச்சு பாருங்க. தேவன் நம்மை முன்குறித்ததை பற்றியும் அழைத்ததை பற்றியும் சொல்லிட்டு இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்ல. தேவன் நம்மை தாயின் கருவில் இருக்கும் போதே அழைத்து அறிந்திருக்கிறார் அப்படின்னு வார்த்தை சொல்லுகிறது. அப்படி அழைத்த தேவன் உங்களை கைவிட்டுவாரா? நிச்சயமா இல்லை. இங்க அதை தான் சொல்லுகிறது, உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் அப்படின்னு. வேதத்துல ஒரு சம்பவம் சொல்லுகிறேன், தாவீது சம்பவம். பெலிஸ்தியர்கள் சவுலோட படைக்கு எதிராக வந்து நின்று கூக்குரலிட்டு இருக்காங்க. உங்களால முடிஞ்சா எங்களை ஜெயிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கோலியாத் முன்னாடி இருந்து சவுலோட படைகளை ஏளனமா பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் தேவனால முன்குறிக்கப்பட்ட தாவீது வருகிறார். தாவீது சொல்றாரு, நான் போய் கோலியாத்தை மேற்கொள்வேன் அப்படின்ட்டு சவுல் கிட்ட சொல்லிட்டு போறாரு. கோலியாத் சவுலை பார்த்து சொல்றாரு, நீயா வந்து என்னை ஜெயிக்க போற, இன்னைக்கு பாரு உன்னைய பறவைக்கு இறையா போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல தாவீது சொல்லுகிறார், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் மாற, நான் ஜீவனுள்ள தேவன் என் கூட இருக்கிறார், அவர் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கார் அப்படின்னு தேவன் தன்னோடு இருக்கிறத பத்தி பேசுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளுக்கு எதிராக சூழ்ந்து வரலாம், நமக்காக சதி திட்டம் தீட்டலாம், நம்ம ஒண்ணுமில்லாம போகணும் அப்படின்னு சொல்லி சூழ்ச்சிகள் மேற்கொள்ளலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்த மனதில் வச்சுக்கொள்ளுங்க, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனுடைய சதி திட்டங்களும் நிலைத்து நிற்காதுங்க. தேவன் எல்லாவற்றையும் அந்தகாரப்படுத்தி போடுவார். இந்த சம்பவத்தினோட முடிவு என்ன ஆச்சு? கோலியாத் தாவீதை கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனா முடிவு தாவீது கோலியாத்தை மேற்கொண்டான். இதே போலதான் நம்மளுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, நாம தான் அவங்கள ஜெயம் எடுப்போம். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக ஒரு மனிதனும் நிற்க முடியாது. இது மேலான சத்தியமா இருக்கு. விசுவாசிங்க. உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் வந்தாலும் அதை கண்டு தயங்காதீங்க, கலங்காதீங்க. வார்த்தை சொல்லி இருக்கிறபடி தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் இருக்க முடியாது. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.